வணக்கம் எல்லாருக்கும். கைஸ், நம்ம வந்து வீக்கெண்டு அன்னைக்கு வந்து கிளம்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 2 டேஸ் ட்ரிப்பு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock இப்போ வந்து ஆகுது. நம்ம வந்து கிளம்பாக்கம் வந்தாச்சு. ஒரு 10-15 போல் நம்மளுக்கு வந்து ட்ராவல்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா 2 டேஸ் ட்ரிப்பாக நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறோங்க. ஆமாம், இது வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஜூன் மந்தில் வந்து இந்த சம்மர் முடிஞ்சு ஆக்சுவலாக வந்து இந்த மான்சூன் சீசன் ஆரம்பிக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம வந்து ஊட்டி வந்து எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்காக வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். அப்படியே இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ என்ன கரண்டாக வந்து எப்படி இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபியூ வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் நிறைய வந்து குறைகள் சொல்லியிருந்தோம். அதாவது ப்ராப்பராக ஹோட்டல் இல்லை, ஏடிஎம் இல்லை, அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியே இருக்குது. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா மக்கள் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்கெண்டு ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து எந்த லெவலில் வந்து பயங்கர பிஸியாக இருக்குங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்னா, அந்த எலக்ட்ரிக் ஷட்டில் வந்து ஆப்ரேஷனில் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா நார்மலாக வந்து இந்த என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்கும்போது நிறைய எலக்ட்ரிக்கல் ஷட்டில் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷட்டிலுமே வந்து ஓடுற மாதிரி இல்லை. அதுக்கு பதிலாக தான் மக்கள் வந்து இந்த மினி பஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக மினி பஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து மக்கள் வந்து போயிட்டுருக்கிறதுனால இந்த ஷட்டிலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் அந்த ஷட்டில் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்து பெரியவங்கலாம் போனோம்னா அங்கேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே மக்களை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் விடுவாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு உள்ள பிளாட்ஃபார்ம் வரைக்குமே நம்ம வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஷட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது இல்லை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பிஸியாக இருக்குன்னு பாருங்களேன். பயங்கர பிஸியாக இருக்குங்க ஃப்ரைடே நைட்டு. வீக்கெண்டுங்கிறது வந்து கிளியராக வந்து இந்த காமிக்குது இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. வீக்கெண்டில் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்க்கும்போது நிறைய கடைகள் வந்துருச்சுங்க. சுற்றி நானும் பார்க்குறேன், புதுசாக நிறைய கடைகள் வந்துருச்சு. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஸ்நாக் ஷாப்ஸு, அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து இப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் நைட்டு இந்த கிளம்பாக்கத்தை வந்து பார்த்ததுனால இப்போ வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணோங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை வந்து பண்ணுறோம். பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது தெரியும், முன்னாடி பார்த்ததை விட இப்போ வந்து நிறைய கடைகள் வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இப்போ வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரெண்டாவது, நானும் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தேன், அதாவது கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உட்காந்து சாப்பிடக்கூடிய லெவலில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ மக்கள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து இந்த நைட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் என்ன நேம்ங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா கௌரி சங்கர் ஹோட்டல்னுட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. இது வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். ஸோ பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய லெவலில் சூப்பராக ஒரு ஹோட்டல் கிடந்து, நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அப்படியே நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு சின்ன பசங்களெலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஹோட்டலை வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கடைகளை வந்து புதுசாக தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆலடிப்பட்டியான் வந்துருச்சு. ஆமாம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆலடிப்பட்டியான் முதற்கொண்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே களைகட்ட போகுது. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கர பிஸியாக இருக்குது இந்த ஹோட்டல். அதே மாதிரி ஏடிஎம் வந்து இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த ஏடிஎம் வந்து ஏதோ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் எங்கே இருக்குங்கிறத நம்ம வந்து சுற்றி போய் பார்த்துட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு மால் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ பிஸி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து பயணிகள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காலியாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிஸியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாட்டர்டே சண்டே லீவுக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பட் இருந்தாலுமே பாருங்கள் அவ்வளோ மக்கள் வந்து பயணம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இதே இது நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ஹாலிடே அந்த மாதிரி வந்துச்சுன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஷாப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ், அதாவது ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியுது. டீ ஷாப்ஸு, அதே மாதிரி பிராண்டட் டீ ஷாப்ஸு, அதே மாதிரி இட்லி கடை, தோசை கடை, பிரியாணி ஷாப்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து புதுசாக இப்போ ஒன்று பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஏடிஎம்ஸ். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏடிஎம் வந்துட்டு பாருங்கள், எத்தனை ஏடிஎம் லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஏடிஎம்ஸ் கிட்ட இருக்குங்க. டிஃப்ரெண்ட் பேங்கோட ஏடிஎம்ஸ் வந்து ஒவ்வொரு ஏடிஎம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா இப்போ வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாறிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஏடிஎம் வந்து இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஏடிஎம் இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாருமே கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேங்கோட ஏடிஎம் வந்து ஒரே லைனில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கைஸ், இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டே இருக்குங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா ஒரு தெருவு எடுத்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன தெருக்கள் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே போய்ட்டுருக்கும். உள்ளுக்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குங்க. இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் மாதிரியே போயிட்டே இருக்குது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% ஷாப்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஷாப்பிங் மால் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறுறதுக்கு டைமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் வந்தீங்கன்னா உண்மையிலே நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணதுனால நம்மளும் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா ஃபுட் கோர்ட் மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கிறதுனால நிறையா நம்ம வந்து சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாக அந்த ஆம்னி பஸ்ஸுக்கெலாம் எங்கே ஏறுவோம்னா பெருங்களத்தூரில் ஏறுவோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்குங்க. அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருக்கும், எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு திருவிழாவுக்குள்ளே வந்த மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய பிளேஸ் ஆகிடுச்சு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ காரணம் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ஒரு 10:15 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 தான் கண்டிப்பாக வரும். ஊட்டிக்கு நம்ம வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோங்க. ஸோ ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு காலையிலே போய் ரீச் ஆயிடுவோம் கோயம்புத்தூர்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊட்டிக்கு மறுபடியும் பஸ்ஸில் தான் போகிறோம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா அந்த ஏறும்போது உள்ள வியூஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாதுங்கிறதுக்காகவே கொஞ்சம் ஒரு 10 o'clock அந்த டைமில் நம்ம வந்து ஏறுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏறும்போது உள்ள வியூஸ்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 o'clock போல் ஊட்டி மலையில் ஏறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 10:15 தான் வரும். 10:30 தான் வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருக்குங்க. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால அந்த வீக்கெண்டோட எஃபெக்ட் உண்மையிலே நல்லாவே தெரியுது. மக்கள் நிறைய பேர் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி போகிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பயணிகள். மற்றபடி மற்ற நாட்களில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நைட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக பிஸியாக தான் இருக்கும். பட் வீக்கெண்டுங்கிறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருக்குது. சொன்ன மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1 hour 2 hours வந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம போய் செக் பண்ணலாம். இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து முன்னாடிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஷாப் மட்டும் தான் இருந்து
இப்போ வந்து நம்ம போய் பார்க்கல ஆக்சுவலாக. அங்கே வந்து என்னமோ ஃபுட் கோர்ட்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கு கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ போய் பார்க்கல ஆக்சுவலாக. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் எப்பமாச்சும் வரும்போது போய் பார்த்துட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம், அதாவது நடைமேடை 13க்குள்ள வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பஸ் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 14. ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 14ல் வந்து அப்படியே நம்ம உள்ளே போகலாம். எப்படி இருக்குது, எந்தளவுக்கு பிஸியாக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பஸ்ஸஸுமே பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நடைமேடையிலையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரொம்பவே பிஸியாக இருக்குங்க. இப்போ இந்த நைட்டு வந்து வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்பவே பிஸியாக இருக்குது. இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து 13. பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத வந்து நம்ம வந்து நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வந்துட்டு திருப்பி நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 14க்கு போய் நம்ம பஸ்ஸு வந்துட்டாருங்கிறது செக் பண்ணலாம். இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இருக்குங்கிறத வந்து ஒரு வாட்டி அப்படியே நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பஸ் ஏறுறதுக்காக நம்ம வந்து போயிடலாங்க. ரொம்பவே கலகலப்பாக இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாண்டு ஆக்சுவலாக. பாருங்கள் எந்த அளவுக்கு பயணிகள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. வீக்கெண்டுங்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்காங்கிறது இல்லை. இன்னும் வந்து நம்ம வந்து 3 டேஸ் ஹாலிடேஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகுது. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இன்னும் இதை விட டபுள் மடங்கு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கிளம்பாக்கம் வந்து கோயம்பேடுலாம் என்ன சொல்கிறது, கோயம்பேடுலாம் ஓவர்டேக் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பிஸியான பிளேஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டுங்கிறனால அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக நார்மலாக. இன்னும் போக போக அதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆனால் பஸ் ஸ்டாண்டோட ஸ்ட்ரக்சரு, அந்த நேம் போர்டு போட்டிருக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து இது நமக்கு வந்து தோணுது இந்த நைட்டு வியூவில் வந்து பார்க்கும்போது. இதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சென்சார்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக டேமேஜ் பண்ணி விட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அப்பப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் போர்ட்ஸ்லாம் போடுறோம், இந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மக்களுக்கு சில அறிவுரைகள் பண்ணணும். அதே மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறத வந்து ஏதாச்சும் கேமராவில் இல்லை எதுலையாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு வந்து உண்மையிலே பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும்ங்கிற மாதிரிலாம் வந்து மெசேஜஸ் அங்கங்கே அவங்க வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அதே மாதிரி மக்களுக்கும் நம்ம வந்து கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பொது சொத்தெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா அந்த சென்சார்லாம் நிறைய டேமேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ மக்கள் சப்போர்ட் பண்ணணுங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நல்ல லெவலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமாக தான் கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. நிறையா ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இல்லை, இப்போ வந்து எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸு, ஷாப்ஸு, அதே மாதிரி ஏடிஎம் எல்லாமே வந்துருச்சு. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக ஒரு மால் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க. ஃபுட் கோர்ட்டில் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி முடிஞ்சிருக்கோம். அதனால் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆன் டைமில் பஸ் ஏறுறதெல்லாம் போய் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மக்கள் வந்து அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் கூட்டி காமிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸஸ் தான் இப்போ வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து உருவாகிருக்கு. ஸோ அதனால் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 14க்கு வந்தாச்சு. நம்ம பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. நம்ம பஸ்ஸு வந்துட்டாங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 10:10 தான் ஆகுது. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. சம்டைம்ஸ் வந்து பஸ் வந்து வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை ஏற்றிட்டு கிளம்புற மாதிரி தான் நிறைய பஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸெலாம் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுது. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது என்னென்னா மோர் தென் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேலே வந்து பஸ் வெயிட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பஸ்ஸு வருது, மக்களை ஏற்றிட்டு 5 மினிட்ஸில் வந்து கிளம்பியது, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது. சொன்ன மாதிரி நம்ம பஸ் இன்னும் வரலைங்க. ஆக்சுவலாக நம்ம போகக்கூடிய பஸ் வந்து A1 ட்ராவல்ஸு.
ஸ்லீப்பர் பஸ்ஸு பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஸோ பஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே வெயிட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 10:20க்கு தான் வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கெலாம் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே வந்து பஸ் வந்து வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் நாளைக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டிக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறத தான் வந்து கேப்சர் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு ஊட்டி வீடியோஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊட்டி வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.